marginal costing la problematic area a firm produces number 1 first நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்க அப்படின்னா number 1 first problem ஆக நம்ம இதை எடுத்துக்கிறோம் a firm produces a single அதாவது single product ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க selling price 40 variable cost per unit 32 fixed cost 2,40,000 what is break even point இந்த இடத்துல நமக்கு என்ன கேக்குறாங்க break even point யூனிட்ல கேக்குறாங்களா அல்லது அமௌண்ட்ல கேக்குறாங்களா இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் யூனிட்ல கேக்குறாங்களா அல்லது அமௌண்ட்ல கேக்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே நமக்கு கொடுக்கல ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 40 rupees அப்படின்னு சொல்லப்படுறது யூனிட் பிரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க செல்லிங் பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 40 rupees அப்படின்னு சொல்லப்படுறது யூனிட் பிரைஸ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தட் நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கான யூனிட் பிரைஸ் தான் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அப்போ இது நமக்கு யூனிட் பிரைஸ்ல தான் இருக்கு அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் பிரைஸ்ல தான் இருக்கு அப்போ இதுல இருந்து நீங்க என்னதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்ப கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருக்கக்கூடிய ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துல வரணும் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னாவே ரெண்டு சிம்பிளான ஃபார்முலா தான் ஒன்னு யூனிட்ல கண்டுபிடிப்போம் இன்னொன்னு அமௌண்ட்ல கண்டுபிடிப்போம் இப்போ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுல கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்துடுறோம் இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகே இது வந்து பிஇபி அப்படின்னு சொல்லுவோம் இன் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை ஃபார்முலா உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்பிச்சிருந்தேன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவே கிடையாதுங்க அடுத்ததான் இன்னொரு ஃபார்முலா அமௌண்ட்ல வேணும் அப்படின்ட்டா பிஇபி இன் அமௌண்ட் அப்படின்றது தான் அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்குங்க மேல ஃபிக்ஸட் காஸ்ட் அவ்வளவுதான் மேல ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே இருக்கும் டிவைடட் பை நம்ம என்ன போடணும் அப்படின்னா பிவி ரேஷியோ போடணுங்க ஓகே அப்போ நம்ம என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இந்த இடத்துல நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது அப்போ என்ன அவைலபிள் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க அப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுறது பிக்சட் காஸ்ட் அதுவும் நமக்கு இருக்கு 2,40,000 மேல கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்போ கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு அதை நம்ம எப்படி சொல்ல செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இதெல்லாம் ஃபார்முலா மறக்கவே கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 40 மைனஸ் 32 40 rupees மைனஸ் 32 அப்போ 2,40,000 டிவைடட் பை 8 கேர்ஃபுல்லா அடிங்க எப்பயுமே அடிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அடிங்க ஏன்னா நம்மளை ஏமாத்திரும் ஃபார்முலா வந்து நம்மள சரி பெருக்கல் வாய்ப்பாடாகட்டும் நம்மளை ஏமாத்திரும் அதே மாதிரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் கணக்குகளை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஆப்ஷனை மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க கணக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆப்ஷனை பாருங்க ஒவ்வொரு தடவையும் ஆப்ஷன் போய் நோட்டம் மட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நம்ம கண்ணுக்கு தவறான ஆன்சர் மட்டும் தெரியும் 8,3,24 அப்படின்றது 3 × 8 நம்மளே மறந்து போய் என்ன போடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 போடுறதுக்கு பதிலாக 8ன்னு போட்டிருப்போம் 8ங்கிறது 80,000மோ அங்க இருக்கும் 30,000மோ அங்க இருக்கும் உடனே டக்குன்னு போயிட்டு நம்ம ஆன்சரை சாய்ஸ் பண்ணுவோம் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை கவனம் ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்றது நமக்கு கவனம் தேவை அப்படி இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அப்போ இதுல நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 30,000 அப்போ இது எதுல தான் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா யூனிட்ஸ்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கும் 30,000 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாங்க அது கிளியர் இது ஒரு சிம்பிளான ஒரு சம் தான் அதனால வந்து இது கேர்ஃபுல்லா நீங்க போட்டுருவீங்க okay now I wanted to another one form sir சொல்லுங்க ப்ளீஸ் இல்ல அமைதியா இருக்காங்க சரிங்க இல்ல உங்களுக்கு சம்ம எடுத்து போடுறேங்க இன்கேஸ் இப்போ பாருங்க நான் இதுல என்ன கொண்டு வரேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு
நாம வந்து இன்கேஸ் ருப்பீஸை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம கொண்டு வரோம். இப்போ நமக்கு வந்து இது கேட்டாங்க, நமக்கு வந்து இஷ்யூவே கிடையாது, நம்ம வந்து அழகா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்ட்டா இதை கொண்டு வந்துருவோம். சார் இப்போ யூனிட்ஸ் எங்கிட்ட இருக்கு, இப்போ பிரேக் ஈவன் பாயிண்டோட என்னோட அமௌண்ட்டை நான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ பிரேக் ஈவன் பாயிண்டோட பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சார். பிவி ரேஷியோ ஒன்று பிவி ரேஷியோ எங்கேயுமே போகணுமா, அமௌண்ட்டை கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மள வளைச்சு நெளிச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. பிஇபி யூனிட்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கூட செல்லிங் ப்ரைஸை பெருக்கிருங்க. பிஇபி யூனிட்ஸ் அப்படின்றத நத்திங் பட் சேல்ஸுங்க. இதுக்கு பேரே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஇபி சேல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பேரே நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, பிஇபி சேல்ஸ். அப்போ யூனிட் இருக்கு, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் வித் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட், செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்க? அப்போ 30,000 இன்டூ 40, அப்போ டோட்டல் எவ்வளோ வருங்க? 1,20,000. 30 சரிங்க 12 lakhs. இதை அழிச்சிடலாம். அப்போ பிஇபிங்கிறது நத்திங் பட் என்னதான் சொல்லணும், பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட அல்டிமேட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஇபி சேல்ஸ்ன்னு தான் அர்த்தம். நம்ம எங்க கொண்டே போடுவோங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில பாத்தீங்க அப்படின்ட்டா நம்ம கொண்டே நம்ம போடுவோம். அதாவது பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்றத அந்த வேர்டு போடுவோம். இங்க எல்லாமே நம்ம யூனிட்னு நம்ம படிப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், பிஇபினா நத்திங் பட் சேல்ஸ். அப்போ செல்லிங் பிரைஸால நீங்க மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான் இந்த இடத்துல. அப்போ எது கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாங்க, கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் இது. நமக்கு ஃபார்முலா இது மட்டும் தானே இருக்கு, நம்ம இதை கண்டுபிடிக்காம விட்டோமே அப்படின்ட்டு நினைக்க கூடாது. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாவே இந்த மாதிரி தான் நான் போடணுமா சார், ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து டைரக்டா போட முடியாதா அப்படின்ட்டு நம்ம எடுக்கிறப்போ இதுக்கும் வந்து டைரக்டாவும் நம்ம போடலாங்க. பிஇபி இன் யூனிட்ஸை வந்து நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்ட்டா நான் உங்களுக்கு, அதாவது இந்த இதில் இல்லை, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குங்க. அதாவது ஷார்ட்கட் மெத்தட் நத்திங் பட் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவா தான் திங்க் பண்ணணும். ஓகே, இப்படி கொடுத்துருக்கிறத நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்லி. இப்போ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவை நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரைட்டாவே நம்ம போடுறோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபி இன் அமௌண்ட் ஸ்ட்ரைட்டாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஒரு வெர்ஷன் நான் மாத்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல பிக்சட் காஸ்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கலாம், டிவைடட் பை 1 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ். அதாவது செல்லிங் பிரைஸ். இப்படி ஒரு ஃபார்முலா நான் எடுக்கிறேங்க. என்ன ஃபார்முலான்னு பாருங்க, பிக்சட் காஸ்ட் divided by 1 minus variable cost divided by selling price. selling price அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நவ இப்போ எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க டைரக்டாவே. பிக்சட் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவுங்க, நம்ம ப்ரீவியஸ்ல அமௌண்ட்ல எவ்வளவு பார்த்திருக்கோம் பாருங்க, 2,40,000. 2,40,000 divided by 1 minus variable cost அப்படின்றது உங்களுக்கு 32ங்க இல்லைங்களா. 32 divided by 40. 32 divided by 40. 32 divided by 40. so that உங்களுக்கு என்ன, இதுல இருந்து 1ல இருந்து கழிக்கணும். அப்போ 1ல இருந்து கழிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 மைனஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராக்ஷன் வருது அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ராக்ஷனை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா மேலே கொண்டு போய் லெஸ் பண்ணிட்டா போதும். அதாவது இந்த 40யை கொண்டு போய் இதோட லெஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. அப்போ 40 மைனஸ் 32 டிவைடட் பை 40, இதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 2,40,000 டிவைடட் பை 8 by 40.
அப்போ உங்களுக்கு இது ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகுறப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,40,000 டிவைடட் பை 8 இன்டூ 40. அப்போ இதால இதுக்கு உங்களுக்கு அடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வருங்க 30,000 3 டைம்ஸ் ஆகும். அப்போ 30,000, அப்போ 30,000 இன்டூ 40. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருங்க rupees 12 lakh. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோப்பா. அப்போ நீங்க இது ஒரு ஃபார்முலாவை கூட நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மறந்துட்டா என்ன சார் பண்றது, நம்ம ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிட்டா என்ன பண்றது, 2 தடவை போட்டு மல்டிபிள் பண்ற மாதிரி எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இது ஒரு புது ஃபார்முலாவை கூட நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் கொடுத்திருந்தா 1 minus VC by SB அப்படின்னு போட்டுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை SB. ஆர் யூ கிளியர் நவ்? உங்களுக்கு புரியுதாப்பா இந்த மெத்தடு? எஸ் சார், புரியுது. டவுட்ஸ் இருந்தா அப்போதுக்கு அப்பயே கேளுங்கப்பா, இது உங்களுக்கான பகுதி தான். உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எதையுமே ஒர்க் அவுட் பண்ணல, உங்களுக்கு டைரக்டா புக்கில் இருந்து எடுத்து போட்டா அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்பதான் வந்து நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக another one problem. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் அந்த 1 எதுல லெஸ் பண்ணீங்களா சார்? ஆமாம்மா, 1 லெஸ் பண்றது பின்னத்தை கழிக்கிற மெத்தடுங்க. 1 minus 40. அப்போ 1/1ன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 1/1ங்கிறத கீழே 1ன்னா என்ன அர்த்தம், 1/1 தான் அர்த்தம். குறுக்கு பெருக்கல் பெருக்கோங்கம்மா. 1 இன்ட்டு மேலையும் கீழையும் குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அப்போ 1 இன்ட்டு 40 40, 1 இன்ட்டு 32 32 டிவைடட் பை 40. ஓகே சார், தேங்க்யூ சார். பின்ன கழித்தல் தான். நம்ம இதெல்லாம் வந்து நிறைய அந்த பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் தானுங்க. ஓகே, இப்போ பாருங்க another one question. Calculate sales is required to earn a profit of 6 lakh. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்ம நல்லா பார்க்கணும். கால்குலேட் த சேல்ஸ். அப்போ நம்மள என்னதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சேல்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டிய கொஸ்டின் மார்க். டு ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப், அப்போ இந்த லெவல்ல வந்து ப்ராஃபிட் இருந்தா எவ்வளவு சேல்ஸ் அப்படின்றத அந்த மெத்தடுங்க. டு ஏர்ன், நான் சம்பாதிக்கணும், ப்ராஃபிட் ஆஃப் rupees 6 lakh. அப்போ இந்த ப்ராஃபிட்டுக்கு பேரு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசையர்டு ப்ராஃபிட். இதுக்கு பேரு நான் என்னன்னு பேர் வைக்கிறேன், டிசையர்டு ப்ராஃபிட். இதுக்கு பேரே நான் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா டிசையர்டு ப்ராஃபிட். அப்போ இது வந்து டிசையர்டு ப்ராஃபிட்ங்கிற மெத்தடு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிஇபினுடைய ஃபார்முலாவில் நம்ம என்ன மட்டும்தான் சேர்த்தணும் அப்படின்ட்டா, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு பக்கத்துல ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு பக்கத்துல பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட்னு போட்டிங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டா, இந்த மெத்தடுக்கு பேரே நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், டிசையர்டு ப்ராஃபிட்னு மேல பேர் வச்சுக்கலாம். டிசையர்டு ப்ராஃபிட் அப்படின்னா தீர்மானிக்கப்பட்ட லாபம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லாங்க, தீர்மானிக்கப்பட்ட லாபம். இனிமேல் உனக்கு மறந்தே போகக்கூடாது அதுக்காக. அப்போ தீர்மானிக்கப்பட்ட லாபம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டாச்சு. அப்போ எவ்வளவு லாபம்னு நம்ம தீர்மானிக்கப்பட்டுட்டோங்க, 6 லட்சம். அப்போ இதுதான் இது மெத்தடுக்கு பேரு டிசையர்டு ப்ராஃபிட் மெத்தட். அப்போ நீங்க கண்டுபிடிக்கிறது பிஇபி சேல்ஸ், பிஇபி சேல்ஸ் இதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ பிஇபி சேல்ஸுடைய ஃபார்முலா நீங்க என்ன போடுவீங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு போடுவீங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், இப்படி தானே ஃபார்முலா எழுதுவீங்க. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு எழுதுவோம். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு பேரு இந்த ஃபார்முலால இருந்து அப்படியே நம்ம உருவாக்குறோம். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கோங்கடா. எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார்முலாவே நீ படிக்கவே தேவையில்லை, ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போதும், அடுத்ததை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மேல இருக்கிற ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே இருக்கும், பிளஸ் இந்த இடத்துல அந்த டிசையர்டு ப்ராஃபிட்டை இங்க கொண்டு வந்து பேர் வச்சிருக்கோம். கூட்டல் அப்படின்னு கொடுத்து டிசையர்டு ப்ராஃபிட்டை கொடுத்துரு.
டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அவ்வளவுதான், கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்போ இந்த ஃபார்முலாவில் டெசையர்டு ப்ராஃபிட்டை கொடுத்திருந்தா உன்னால சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை சேல்ஸ் கொடுத்திருந்தா ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான் மெத்தடுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எது கொடுத்திருந்தா எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத மட்டும்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிற பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ சம்மு உடனே பார்த்ததே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். இது வந்து எதுல வந்திருக்குன்னே தெரியாது. காஸ்ட் அக்கௌண்டிங்கா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கா, மார்ஜினல் காஸ்டிங்கா? ஏன்னா நம்மளுக்கு வளைச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டியது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் ஓவர்ஹெட். இது எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டிங்லயே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். இங்கதான் நம்ம அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங்குடைய டிஃபரன்ஸை வந்து நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்தியிருப்பேன் உங்களுக்கு. அதுல டெஸ்ட் கொடுக்குறப்ப கூட நான் சொல்லுவேன், ஆல் பிரைம் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட். இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். வேரியபிள் ஓவர்ஹெட் இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட். இதுதான் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்போ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டா, இந்த பிரைம் காஸ்ட்ங்கிறது ஒரு வேரியபிள் காஸ்ட் தான் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிரைம் காஸ்ட்ங்கிறதும் வேரியபிள் காஸ்ட் தான். அப்போ இதுல ஆல் டைரக்ட், பிரைம்னாவே ஆல் டைரக்ட் வரும். ஆல் டைரக்ட் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல, 3 டைரக்ட் தான் இருக்கும். டைரக்ட் மெட்டீரியல், லேபர், அடுத்தா பாத்தீங்க அப்படின்ட்டா ஓவர்ஹெட். இந்த 3 தான் நமக்கு இருக்கு. இந்த 3ஐ கூட்டணும்பா. அப்போ உனக்கு வந்து வேரியபிள் காஸ்ட்ங்கிறது கிடைச்சிடும். அவங்க கிளாரிட்டியாவும் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட்ங்கிறது இப்படிதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டைரக்ட் மெட்டீரியல் பாருங்க 4 ரூபாய், டைரக்ட் லேபர் 2 ரூபாய். அடுத்ததான் டைரக்ட் ஓவர்ஹெட்ங்கிறது டைரக்ட் லேபர்ல 50% அப்படின்றான். இப்ப டைரக்ட் என்னங்க 2 ரூபாய், 2 ரூபாய்க்கு 50% போடுமா எவ்வளவு வருங்க? 1 ரூபாய். 2 ரூபாய்க்கு 50% போட்டேன்னா பாதிங்கிறது 1 ரூபாய். அப்போ டோட்டல் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டல் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லப்படுறது, அது சாரி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு எடுக்கிறது. நான் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது மெட்டீரியல்ல ஒரு 4 ரூபாய், அடுத்தது டைரக்ட் லேபர்ல ஒரு 2 ரூபாய், டைரக்ட் ஓவர்ஹெட்ல ஒரு 1 ரூபாய். அப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு வருங்க? 7 ரூபாய். அவ்வளவுதான் கிடைச்சிச்சுங்களா? வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனையே கிடையாது. அப்ப செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் இருக்கு, அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டை நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்ப செல்லிங் பிரைஸ் 14 ரூபாய், அதுல இருந்து 7 ரூபாயை நான் கழிச்சிடணும். அப்போ 7 ரூபாய். அப்போ இது வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஸ்டிமேட்டட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நான் பெர் யூனிட் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, ஃபர்ஸ்ட் பெர் யூனிட்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட யூனிட் பிரைஸால பெருக்கினாவே நமக்கு சேல்ஸ் கிடைச்சிரும். நல்லா புரியுதுன்னு பாருங்க. போன சம்பளம் அப்படிதானே நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்னதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, யூனிட் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீ என்ன பண்ணிடக்கூடாது, இங்க கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு கொடுத்தீங்கன்னா நீ யூனிட் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் செல்லிங் பிரைஸால பெருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன டப்புன்னு போயிட்டு ஆன்சர் போட்டுருவோம், அது மாதிரி இருக்கவே கூடாது. அவங்க கிளாரிட்டியா நம்ம மைண்ட்ல வந்துடணும். இப்ப எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பிக்சட் காஸ்ட் நமக்கு இந்த சம்ல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 1,20,000. 1,20,000. டிசையர்டு ப்ராஃபிட் அப்படின்றது இந்த 6 லேக்குங்க. 6 lakh. ஓகே, 6 லேக் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 7. அப்போ எனக்கு மேல கூட்டணும் அப்படின்னா 7,20,000. 20,000 டிவைடட் பை 7. 7ஆல நான் வந்து டிவைட் பண்றேன். அப்போ 7ஆல டிவைட் பண்றப்ப எவ்வளவு கிடைக்குங்க? எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும்? இப்போ ஒரு 7 7 102.857 வருது. இல்ல மொத்தமாவே அவ்வளவுதான் வருதுங்களா? எல்லாமே போடும். இல்ல கூட போறேன் சார். 1,02,000 இல்ல 2,000 சம்திங் போகும் உங்களுக்கு.
ஏன்னா 7 லட்சம் டிவைடட் பை 7 இல்லைங்க, இப்போ 1 லட்சம் யூனிட் ஆகுது கண்டிப்பா இருக்கும். அப்போ இல்ல ஆல்டர்னேட்டிவ்ல போட்டிருந்தாலும் ஈஸியா வந்திருக்கும். நம்ம இந்த இடத்துல 1,28,555 சார். 1,00,000 1,02,857 2,855 ரூபா. 57 சார். 1,02,857 புள்ளி 14 புள்ளி ஸ்தானத்தை போகுதுங்களா? 1,08,000 2,857 சரி சரிங்க. இதுக்கு இன்னொரு மெத்தட் பண்ணிக்கலாம் இருங்க. இத டிவைட் பண்ண வேண்டாம், நமக்கு புள்ளி மதிப்புல போகுது இல்லைங்க. இப்ப நமக்கு யூனிட்ஸ்ல கிடைச்சிச்சு இல்லையா? இப்ப நமக்கு என்ன வேணும்? எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அமௌண்ட்ல வேணும். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் நமக்கு எதுல வேணுங்க? அமௌண்ட்ல வேணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸால மல்டிபிள் பண்ணணும். அப்ப 7,20,000 டிவைடட் பை 7 இன்டு 14. இந்த 14ங்கிறது எதுங்க? செல்லிங் பிரைஸ். இப்போ வரும் சார், 2ஆல் வகுத்து மல்டிபிகேஷன் வந்துரும். அப்போ இதுக்கு அடிக்கிறப்ப 2. அப்போ 14,40,000 இங்க கொண்டே வச்சிருக்காங்க செக். ஓகே, அப்போ செல்லிங் பிரைஸால மல்டிபிள் பண்ணணும். இப்போ இத இன்னொரு ஆல்டர்னேட்டிவாவும் நம்ம திங்க் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? கரெக்டா கடகடன்னு எடுத்து பிவி ரேஷியோவை கண்டுபிடிச்சுக்கிறேன் சார், இதெல்லாம் வேணாம், நான் பிவி ரேஷியோவை நமக்கு டைரக்டா கண்டுபிடிச்சுக்கணும்னா போடுங்க, தப்பு கிடையாது. நமக்கு வந்து எப்படியாவது இந்த சம்ம கரெக்டா செய்யணும். பிவி ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 இல்லைங்களா? சேல்ஸ் இன்டூ 100. அப்போ 7 கான்ட்ரிபியூஷன் வந்து 7 ரூபாய், இதுல 14 இன்டூ 100. அப்போ இதுக்கும் 1/2 கிடைக்குங்களா? 1/2. அப்போ இதுக்கு அடிக்கிறப்போ 50%. 50%. இப்போ எஸ்டிமேட்டட் சேல்ஸ் என்னுடைய எஸ்டிமேட் அமௌண்ட்லயே கிடைச்சிரும். பிவி ரேஷியோ போட்டோம்னா அமௌண்ட்லயே கிடைச்சிரும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை என்ன சொல்லாங்க, நமக்கு கீழே வந்து பிவி ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் பிவி ரேஷியோவை கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 1,20,000 பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் 6 lakh டிவைடட் பை அதாவது 50%, 50/100 போடுவோம், அவ்வளவுதாங்க. 7,20,000 டிவைடட் பை 50 இன்டூ 100. அப்போ இந்த 50க்கு இதுக்கும் அடிக்கிறோம் இல்லைங்களா? 2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 14,40,000. இப்படி கூட டைரக்டா போட்டுக்கலாம். பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சா சார் பெஸ்டா இருக்கும். இல்ல ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு எதுவும் நம்ம ஒருவேளை நம்ம யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலுங்கிறது நமக்கு வந்து ஒரு வழி பாதைங்க, புரியுதுங்களா? நாம ஃபர்ஸ்ட் டைம் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம மைண்ட்லயே நிற்கும். அந்த 5 நிமிஷம் நம்ம ஒர்க் அவுட் நம்ம லெவல்ல அப்படியே போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பயமே இருக்காது. ஒரு 2 minutes ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சது கூட மறந்துடும். ஈவன் பிவி ரேஷியோ ஃபார்முலா கூட மறந்துடும். ஐயோ இது தப்பாகுதே அப்படின்னு. ஆமா சார், போன தடவைலாம் பிரச்சனை. அதனால நீங்க சம்முல ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா 2-3 வழிகள்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, அது சொல்றபடி கேட்கவே கூடாது, நம்ம வழிக்கு அதை கொண்டு வந்து நிறுத்துறோம். கண்டிப்பா நல்ல விஷயம். பாருங்க, சின்ன சின்ன சம்மு தான், அதை நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறத பொறுத்து அது நல்ல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுங்க. அடுத்தது இன்னொரு ஒன் மோர் பாயிண்ட் ஐ வில் given to you. புக்கில் இருந்து ஒரு சொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட், இது போன வருஷம் ஒரு எந்த டிஆர்பி அப்படின்னா 2011-12 நினைக்கிறேங்க மேபி. அதுல வந்து நமக்கு கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கொஸ்டின்ல வந்து டெப்ரிசியேஷனை வந்து நீங்க லெஸ் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்.
அதுல என்ன அப்படின்ட்டா உங்களுக்கு ஏன் அதை கழிக்கணும் அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷன் தெரியல. இது ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இங்க காட்டியிருக்கேன். ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் வர்றப்பதான் அதை நோக்கி அந்த இடத்துக்கு போய் நம்ம தேடணும்னு நினைக்கணும். எப்பயுமே ஏன் எதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க கத்துக்கணும். அது நம்மள தேடுதல ஒரு நல்ல ஒரு இது ஒன்று. அதே சமயம் நம்ம தேடுதல் கசாமுசான்னு இருக்கக்கூடாது. அது அந்த எய்மும் நோக்கி ஓடுற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருப்பேன். பிரேக் ஈவன் பாயிண்ட் 3 டைப்ஸுங்க. ஹேவிங் 3 டைப்ஸுங்க. 3 டைப் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 அப்படின்றது கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஜஸ்ட் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்தது காம்போசிட் பிரேக் ஈவன் பாயிண்ட். கேஷ், ஒன்னு கேஷுங்க, ரெண்டாவது காஸ்ட், மூணாவது காம்போசிட். அதாவது பணத்தால கண்டுபிடிக்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட், செலவால கண்டுபிடிக்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட், காம்போசிட் அப்படின்னா கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிற பாயிண்ட். அவ்வளவுதான், இந்த 3 தான். இதுல இந்த கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்ங்கிறது என்ன சொல்றான் அப்படின்ட்டா, கேஷ் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துக்கோ. அதாவது கேஷ், அதாவது வித்தவுட் கேஷ் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு லாஸோ அல்லது எக்ஸ்பென்சஸோ இட் இஸ் நாட் அஷ்யூர்டு பை த கேஷ் அப்படின்னா, அது கேஷால உங்களால அஷ்யூர் பண்ண முடியல அப்படின்ட்டா நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு எக்ஸ்பென்சஸா நீங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இன் மெனி டைம் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் யூனிட் டு பிகம் பிரேக் ஈவன் இன் த இனிஷியல் இயர். ஆரம்ப வருஷத்துல கண்டுபிடிக்க முடியறதில்ல. அடுத்த ஒரு கஷ்டம் இருக்கு. ஃப்ரம் த என்விரான்மெண்ட் த கான்செப்ட் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் மே பி டிஃபைன்டு தட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் வால்யூம் வேர் கேஷ் ரெவென்யூஸ் ஆர் ஈக்குவல் டு கேஷ் காஸ்ட் அப்படின்றான். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரெவென்யூ ஈக்குவல் டு காஸ்ட்னா நம்ம முடிஞ்சு போச்சுங்க. ரெவென்யூ ஈக்குவல் டு காஸ்ட் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா, கேஷ் ரெவென்யூ எவ்வளவு இருக்கு, அதுக்கான கேஷ் காஸ்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கு, அப்படி மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கேஷ் ரெவென்யூக்கு கேஷ் காஸ்டையும் நீங்க எடுத்துக்கணும். அப்படின்றப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டோடவே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருது. அடுத்ததா பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் வி எலிமினேட் த நான் கேஷ் ஐட்டம் from the revenue and cost, நான் கேஷ் ஐட்டம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். நான் கேஷ் ஐட்டம் இருந்தா நீங்க எலிமினேட் பண்ணு. மாநாடு மயிலாடுல வர மாதிரி எலிமினேட், நீக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணிருங்க, நீக்கிடுங்க. அடுத்ததுல அதுல ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா டெப்ரிசியேஷன். இதுல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இஸ் ஜென்ரலி எ ஃபிக்ஸடு காஸ்ட். இப்படி கூட ஒரு 1 மார்க் வரலாம் இல்லையா, வேரியபிள் காஸ்டா அல்லது ஃபிக்ஸட் காஸ்டான்னு கேட்கலாம். டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு ஜென்ரலா பாக்குறப்போ அது ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். ஹவவர் when plant and machinery is used for additional shift, ஒருவேளை யோசிங்க, plant and machinery நம்ம additional shift நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா the additional depreciation is called variable cost. அப்போ இந்த இடத்துல நீங்க நல்ல கிளாரிட்டியா பாத்துக்கோங்க. உங்களோட பிசினஸ் டைம் அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டி அந்த டைம்ல தான் நம்ம அதாவது மெஷினை ஆப்ரேட் பண்ணுவேன்னா பிரச்சனையே கிடையாது. ஓவர் டைம் பார்க்க வைக்கிறது, ஷிஃப்ட் அதிகமா கொடுக்கறது, ஏன்னா அந்த மெஷினை ரன்னிங்லேயே வச்சுக்கிறது. அப்போ ஒரு ரெஸ்டே இல்லாம இருந்துச்சு அப்படின்ட்டா அதுக்கு பிறகு அடிஷனல் காஸ்ட் ஆகும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. அந்த அடிஷனல் காஸ்ட், அடிஷனல் டெப்ரிசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட். நார்மலா ஃபிக்ஸட் காஸ்ட், அடிஷனல் ஷிஃப்ட் இருந்து அதனால அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியில அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஏற்பட்டா அது வேரியபிள் காஸ்ட். ஓகே.
The reason for treating additional depreciation as variable cost is the firm can avoid additional shift. ஆனா இந்த firm என்ன பண்ண முடியுங்க, அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா, தவிர்க்க முடியும். அந்த நிறுவனம் தவிர்த்திருக்க முடியும். எதை தவிர்க்க முடியும்? அடிஷனல் ஷிஃப்ட் செய்யாம தவிர்க்க முடியும். அடிஷனல் ஷிஃப்ட் அதாவது கூடுதல் வேலை நேரத்தை தவிர்க்க முடியும். அப்படி தடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அடிஷனல் ஒரு காஸ்ட் வந்து இன்கர்ட் ஆயிருக்காது. அப்போ அட் எனி டைம் such circumstances cost would not be incurred. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல, நார்மலான சுச்சுவேஷன்ல இந்த காஸ்ட்ங்கிறது வந்திருக்காது. அதனால நீங்க வேரியபிள்ல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். எதனால சேர்க்க வேண்டாங்க? இது வந்து ஒரு நார்மல் பிசினஸ்க்கான அழகு இல்லை. அடிஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது நார்மல் பிசினஸ்க்கான அழகு இல்லை. அப்போ அது வந்து கூடுதல் பேர்டன் உங்களுக்கு. அந்த டயத்துல வந்து இது வேரியபிள் காஸ்டாக நீங்க ட்ரீட் பண்ண முடியாது. டு கால்குலேட் த கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் த டெப்ரிசியேஷன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றத நல்லா புரிச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து என்ன பண்றான் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறான். ஓகே. In additional depreciation component treated as variable cost. Also it is excluded from the variable cost. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருங்க. அடுத்து similarly deferred expenses are to be excluded from the fixed cost. இதுல ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றாங்க. இது இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகாது, அக்கௌண்டிங்ல வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடிஷனல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வேரியபிள் காஸ்ட். ஓகே, அதெல்லாம் உண்டு. அதுல வந்து நம்ம இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த வேரியபிள் காஸ்ட். இருந்தாலும் டெப்ரிசியேஷனுங்கிற வேர்டு பிக்சட் காஸ்ட்ல காட்டுறதுனால வேரியபிள்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி காட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா டெஃபர்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். டெப்ரிசியேஷன்ல நீண்ட காலங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலைச்சொத்துக்கள் மீதான எக்ஸ்பென்சஸ் வந்து டெஃபர்டுல கொண்டே வைப்பாங்க. அதனால அது ஒரு ட்ரீட்மெண்ட். இது அக்கௌண்டிங் பாலிசியில வரக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதை நம்ம அப்புறமா பேசிக்கலாங்க, இந்த இடத்துல வேண்டாம். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன கொண்டு வரேன்னு பாருங்க. கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுது. கேஷ் பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை கேஷ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். நமக்கு ஆல்ரெடி டிஆர்பிஏல இந்த ஏரியா வந்து நமக்கு டச் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவை கூட அவங்க கேட்கலாம். நல்லா புரியுதுன்னு பாருங்க. இந்த ஃபார்முலாவை கூட அவங்க கேட்கலாம், அல்லது அதுக்குள்ள கூட நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு இங்க கொடுக்கலாம். அப்படின்றப்போ ரொம்ப காசியஸா நீங்க அந்த இடங்களை வந்து குரூசியலா நீங்க பாத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் கேஷ் பிக்சடு காஸ்ட் அப்படின்ற ஒன்றை நான் பார்க்கணும். அப்படின்றப்போ நீங்க சிம்பிளா என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்ட்டா, உங்களை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷனை வந்து நீங்க பிக்சடு காஸ்ட்ல இருந்து லெஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். நார்மலா அது வந்து டெப்ரிசியேஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அந்த இன்க்ளூட் ஆனதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடுங்க, கழிச்சிருங்க. இப்போ உங்களுடைய ஃபார்முலா அந்த சம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல பாருங்க, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் பிரச்சனை இல்லை, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் பிரச்சனை இல்லை, அடிஷனல் டெப்ரிசியேஷன் இன்க்ளூடட் இன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 5 ரூபாய், பிக்சட் காஸ்ட் 1,50,000 இப்போ கொடுத்துருக்கான பிக்சட் காஸ்ட்டுங்க. டெப்ரிசியேஷன் இன்க்ளூடட் இன் பிக்சட் காஸ்ட், இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டெப்ரிசியேஷன் இன்க்ளூடட் இன் பிக்சட் காஸ்ட், பிக்சட் காஸ்டோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க அதை மட்டும் என்ன பண்ணிருங்க, கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா கேஷ் பிக்சட் காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கேஷ் பிக்சட் காஸ்ட்ங்கிறது as per ஃபார்முலா மேலேயே வந்துருதுனால நீங்க டைரக்டா கண்டுபிடிங்க. கேஷ் பிக்சட் காஸ்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். கேஷ் பிக்சடு காஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிக்சட் காஸ்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை நீங்க லெஸ் பண்ணிருங்கப்பா. இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை வந்து நீங்க டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிருங்க. அப்போ 1,50,000 பிளைண்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது கேஷ் பிக்சட் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்தா டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, அதுதான் இந்த உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கான ரீசன். அதுல வேற ஏதாவது கொஸ்டின் எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது, எந்த புக்கில் இருக்குதுன்னு கூட தெரியாது. அதனால அந்த இடத்துல தேடுற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது கேஷ் கான்ட்ரிபியூஷன். வழக்கம் போல கேஷ் கான்ட்ரிபியூஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டா ஈஸியா போயிடும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் போடணும் இல்லைங்களா, அதனால கேஷ் கான்ட்ரிபியூஷனை நம்ம போட்டா போதும். கேஷ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், கேஷ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இது போடுறப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்ங்கிறப்ப இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அடிஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் அப்படின்றான்.
அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்ட்டா உங்களோட டெப்ரிசியேஷனை வந்து நீங்க லெஸ் பண்ணி காமிச்சிருங்க. இதுல இருந்தும் நீங்க என்ன பண்ணிருங்க, டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி காமிச்சிருங்க. மொத்தத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெப்ரிசியேஷன் வந்தா வேரியபிளா இருந்தாலும் சரி, பிக்சடா இருந்தாலும் சரி, நீங்க அந்தந்த இனங்கள்ல நீங்க கழிச்சு காட்டணும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, செல்லிங் பிரைஸ், அடுத்தது வேரியபிள் காஸ்ட் போடுறீங்க இல்லையா, வேரியபிள் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். இந்த இடத்துல என்ன டெப்ரிசியேஷனுங்கிறது, அடிஷனல் டெப்ரிசியேஷன். அடிஷனல் டெப்ரிசியேஷன் மேல இருக்கிறது நார்மல் டெப்ரிசியேஷன், இது அடிஷனல் டெப்ரிசியேஷன். இதையும் லெஸ் பண்ணிருங்க. அப்போ 60 ரூபாயில இருந்து நம்ம எவ்வளவு கழிக்கிறோங்க, 40 ரூபாய் மைனஸ் ஒரு 5 ரூபாய். ஓகே, இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும் 60 ரூபாய். இதுல இருந்து கழிக்கிறப்போ 35. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 25 ரூபாய். 25 ரூபாய். இப்போ நமக்கு என்ன வேணும், கேஷ் பிஇபி வேணும். அப்போ கேஷ் பிஇபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேஷ் பிஇபி ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் மேலே போட்டுக்கணும், 1,25,000 டிவைடட் பை 25. அப்போ 5 தடவை உங்களுக்கு இது அடியும் 5. இப்போ 5,000. இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இல்லைங்களா, நமக்கு இது என்னங்க, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும், யூனிட்ஸ்ல தான் இருக்கும். நீங்க ஃபார்முலா எப்பயுமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டால நம்ம போட்டோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ்ல தான் இருக்கும். இன்கேஸ் நமக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாங்க, இன்கேஸ் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட், கேஷ் பிஇபி வந்து அமௌண்ட்ல வேணும் அப்படின்னு நீங்க எடுத்தா நீங்க என்ன பண்ணணும், 5,000 யூனிட்ஸ். ஒன்ஸ் அகைன் நீங்க என்ன பண்ணிடணும், அந்த 60 ரூபாய் செல்லிங் பிரைஸ் இருக்கு இல்லையா, செல்லிங் பிரைஸால மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 3 lakhs. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுல என்ன வேணாலும் இருக்கலாம், யூனிட்டா வேணாலும் இருக்கலாம், அமௌண்டா வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு யூனிட் தான் கிடைக்கும். ஏன், கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டால தான் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கும் கிடைக்கிறது என்னவாக இருக்கும், பெர் யூனிட் தான் இருக்கும். ஆர் யூ கிளியர் நவ்? இதுக்கு ஒரு ஆதாரம் திரும்ப ஒரு 2 வாட்டி இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனசுல வந்துடும். நான் கேஷ் ஐட்டத்தை எலிமினேட் பண்ணு அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ரெவென்யூல இருந்தும் காஸ்ட்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுங்க அப்படின்றது. இப்போ டெப்ரிசியேஷன் கொடுத்து நம்ம இங்க போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க ரெவென்யூல இருந்தும் நீங்க கழிச்சு காட்டணும் அப்படின்றத இந்த கான்செப்ட். ஓகே, அடுத்ததுக்கு போலாங்களா? சார். இன்கேஸ் காம்போசிட் கேட்டா என்ன பண்றது, காம்போசிட் அப்படின்றத கேட்டாங்கன்னா என்ன நம்ம செய்யறது அப்படின்றத அதுக்கு ஒரு சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அது நமக்கு இல்லை, பட் என்னன்னா அது வந்து டைப்ஸ்ல வந்து இருக்குங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறதும் ஒரு வகையில நல்லதா. இதெல்லாம் பழைய புத்தகங்கள்ல இருந்ததுங்க. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் புத்தகங்கள்லாம் வரப்ப நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எலிமினேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. காம்போசிட்டுங்க. நாம நார்மலா நீங்க மேல போடுறீங்க இல்லையா, நீங்க மேல கண்டுபிடிக்கிறது எல்லாமே காஸ்ட் பிஇபி தாங்க. ஓ, இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா போடுறோம் இல்லைங்க, அது எல்லாமே காஸ்ட் பிஇபி தான். இந்த 2 மட்டும் தான் நம்ம பார்க்காத ஏரியாங்க. இது வந்து காம்போசிட். காம்போசிட் அப்படின்னா கூட்டு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, கூட்டு. அப்போ ப்ராடக்ட் ஏ பி சி 3ஐயும் கூட்டு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, பிஇபி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க காம்போசிட்டை 3ஐயும் கூட்டணும். சரிங்க சார். இப்போ ப்ராடக்ட் ஏன்னு இருக்கு, ப்ராடக்ட் பின்னு இருக்கு, ப்ராடக்ட் சி அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம 3ஐயும் கூட்டுறதுன்னா எப்படி நம்ம கூட்டுறது அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கலாம். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நமக்கு தனித்தனியா இருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 3ஐயும் சேர்த்து காம்போசிட் பண்றோம்.
காம்போசிட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதுங்க, கூட்டு அப்படின்னு அர்த்தங்க. அப்போ கூட்டுனா நம்ம என்ன பண்றோம், சம் அல்லது டோட்டல். இது பண்ணிக்கலாமா? பண்ணிடுங்க. இங்க ஒரு 10,000, சாரி 10 லட்சம், இங்க ஒரு 4 லட்சம், இங்க ஒரு 6 லட்சம். இந்த மூணையும் நம்ம கூட்டுறப்ப எவ்வளவு காம்போசிட் நமக்கு கிடைக்குங்க? 20 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் என்ன பண்ணிருக்கேங்க, ப்ராடக்ட் ஏ பிளஸ் ப்ராடக்ட் பி அண்ட் சி காம்போசிட் அப்படின்னா கூட்டுறேன். வேரியபிள் காஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு 6 லட்சம், இங்க ஒரு 2,80,000, இங்க ஒரு 4 லட்சம். அப்போ 12,80,000. 12,80,000. இதுல இருந்து நான் லெஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட், சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணியிருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கும். இப்போ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,20,000. புரியுதுங்களா? நான் எல்லாத்தையும் கூட்டிட்டேன், இந்த பக்கம் கூட்டுறேன், அவ்வளவுதான். கான்ட்ரிபியூஷன் 7,20,000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காம்போசிட் பிஇபின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காம்போசிட் பிஇபி எனக்கு வேணும் அப்படின்றப்போ நான் என்ன பண்றேன், காம்போசிட் இல்ல பிக்சட் காஸ்ட் தான். அதுல இந்த காம்போசிட்ல வேணாங்க. பிக்சட் காஸ்ட்ல எந்த வேர்டும் கிடையாது. அப்போ பிக்சட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிக்சட் காஸ்ட் தான், அல்லது டோட்டல் பிக்சட் காஸ்ட்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். டோட்டல் பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை, இப்போ நம்மளுடைய காம்போசிட் பிவி ரேஷியோவை கண்டுபிடிச்சிடணும். இப்படி போட்டால் ஃபார்முலா கிடைச்சலாம். அப்போ இதுல in order to find out இந்த வேல்யூக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிவி ரேஷியோவை ஒர்க் அவுட் பண்ணுப்பா. பிவி ரேஷியோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவேன். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. சேல்ஸ் இன்டூ 100, அதாவது 7,20,000 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோங்க, மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இதுக்கு இது கண்டுபிடிக்கிறோம். அப்போ 20 லட்சங்களா இன்டூ 100. இங்க வந்து மேல 1 2 3 4, இந்த 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோவும். அப்போ பிவி ரேஷியோ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ங்களா, 36%. அப்போ டோட்டல் பிக்சர் காஸ்ட் 2 lakh டிவைடட் பை 36%. இப்போ பர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 36 கீழே வச்சுட்டு 100 பெருக்கல்ல கொண்டு போயிருங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதியிருப்போம், 36/100ன்னு எழுதியிருப்போம். அந்த 100 தலைகளை திருப்பி போடணும். அப்போ 36 × 100. அப்போ இதுக்கும் நம்ம எதால அடிக்க முடியும் அப்படின்றத பாருங்க. 2ஆல ஃபர்ஸ்ட் அடிப்போம். 1 இங்க அடிச்சோம் அப்படின்ட்டா 1 18ங்க. அப்போ மொத்தம் மல்டிபிள் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. 1 lakh அப்படின்றப்போ 2 ஜீரோவையும் சேர்த்திக்கலாம். இப்போ 1 crore. இது வந்து 18ஆல டிவைட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றது தான் நம்மளுடைய அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணா எவ்வளவு வருங்க, நம்ம ஜென்ரலா போடுறோமா, 20 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 5 5 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். சார் 5,55,556 சார். ஓ 556ங்களா? ஆமா சார், 5,55,555. ஓகே ஓகே, 5ங்கிறதுனால 6ன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ பாக்கணும். இது வந்து அமௌண்ட்ல கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே அமௌண்ட் தான். இல்லை நல்ல கொஸ்டினுங்க இது. நமக்கு வந்து ஒரு கொஸ்டின், ஒரு டிஆர்பியில் ஒரு இடத்த போய் நம்ம டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடணுங்க, திரும்ப போய் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்து வச்சிடணும். அங்கே அந்த கொஸ்டின் கேட்டவங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்னொரு கொஸ்டினை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
ஏன்னா நம்ம புக்ல வந்து கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்டே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி காம்போசிட் பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க கண்ணா ப்ளீஸ். சார் சின்ன டவுட் சார். இப்போ வந்து நம்ம காம்போசிட் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வந்து சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் எல்லாமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம போட்டோம் சார். அதே மாதிரி சேம் ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சிலையும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் அப்புறம் ஆகுங்க சார். அப்போ நம்ம 6 lakhs போட்டு தான் சார் நம்ம இல்ல ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதாவது இல்லைங்க சார். இல்ல ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது ஒவ்வொன்றுக்கு நீ தனித்தனியா கேட்கிறார் சார். நீங்க தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ண என்ன வரும்னு கேக்குறீங்களா? இல்லைங்க சார், எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் அக்கர் ஆகும் இல்லைங்க சார். இப்போ கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்னே கொடுத்துட்டாங்க. இதுக்கு தனியா இருக்கும், இதுக்கு தனியா இருக்கும், இதுக்கு தனியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நமக்கு டோட்டல்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா ஒன்னும் ஒரே பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கூட்டிடுங்க, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். வந்துச்சுனால நீங்க கூட்டிடுங்க. நமக்கு பாருங்க இந்த வேர்டு தான் பாருங்க ரொம்ப முக்கியம். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து, காம்போசிட்னா சேர்த்து அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். நல்லா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பார். அடுத்தது ஒரு 10 minutes பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே சொல்லுங்க ப்ளீஸ். இந்த டவுட் நம்ம என்ன பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்துக்கலாம். என்ன பிரேக்? அதான் நீங்க அது கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா சரி போடுங்க. ஒரே ஒரு சம்ம ஒரு 5 minutes மட்டும் உங்க டைமிங்ல எடுத்துக்கிறேன். ஆமா சார், ஒரு 5 minutes. ஏன்னா 8:30க்கு நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இந்த ஒரு சம் போட்டோம் அப்படின்னா முழுமை பெற்றோம். அதுக்காக சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் எ கம்பெனி டூரிங் த 2 period வேர் ஆஸ் ஃபாலோஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ராஃபிட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்ட்டா இங்கே சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஃபைண்ட் அவுட் த பிவி ரேஷியோ. ஒன்று பிவி ரேஷியோ கண்டுபிடி. ரெண்டாவது வாட் த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறீங்க. எஸ்டிமேட்டட் சேல்ஸ் இந்த ப்ராஃபிட்டுக்கு. அப்போ டிசையர்டு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடணும். அடுத்தது வாட் வில் பி த ப்ராஃபிட். அப்போ டிசையர்டு ப்ராஃபிட்டை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இந்த சேல்ஸ் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கொடுத்தா நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இது உங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது எந்த அடிப்படையில் வேணாலும் நம்ம கேட்கலாம். ஒரு சம்மை எடுத்து போட்டோம் அப்படின்னா எந்த அடிப்படையில் வேணாலும் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ பாருங்க ஃபைண்ட் அவுட் பிவி ரேஷியோ. இந்த மாதிரி பீரியட் வந்துச்சுன்னா ஒருவேளை இந்த இடத்துல வந்து பீரியடுக்கு வந்து இயர் கூட கொடுக்கலாம். இப்போ 2020, இதுக்கு வந்து 2021 அப்படின்னு கூட நமக்கு கொடுக்கலாம். அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிவி ரேஷியோ டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பிவி ரேஷியோ ஈக்குவல் டு சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட். எப்பயுமே கான்ட்ரிபியூஷன் தானே மேல இருக்கும். கான்ட்ரிபியூஷன்னாவே அதுக்கு பேரு இன்னொரு பேரு நான் என்ன சொல்லியிருக்கேன், லாப பங்களிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவேன், லாபம். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தா கூட நீங்க இந்த ஃபார்முலாவை போடலாம், தப்பு கிடையாது. லாபம், லாப பங்களிப்பு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான வேர்டு தாங்க. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் அது புக்கில் இருக்காதுங்க, அதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். சேஞ்சஸ் இன் சேல். அப்போ 2 பீரியட் இருந்ததுன்னா இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த சேஞ்சஸ்? இதுல இருந்து இது லெஸ் பண்ணி கண்டுபிடிங்கப்பா. 2வது பீரியட்ல இருந்து 1வது பீரியடை லெஸ் பண்ணி கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். அப்போ 1,50,000 இருந்து 1,00,000 நீங்க லெஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 20,000 இருந்து பீரியட் 2ல இருந்து பீரியட் 1 கழிச்சிருங்க, அவ்வளவுதான். அப்போ மேல லெஸ் பண்ணோம் அப்படின்னா 50,000 divided by 10,000. சார் மேல 10,000 வராங்க சார். மேல 10,000 வரும் சார். மேல 10,000 10,000 divided by 50,000 சார். மாத்தி கொடுத்திருக்கீங்க. ஃபார்முலா தப்பா போட்டேனா? இல்ல ரைட் தான் சார். சேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் தப்பா இருக்கு. இல்லப்பா நான் அந்த ஃபார்முலா தான் தப்பா போட்டேன்.
சார் ஃபார்முலா கரெக்டா தான் சார் போட்டிருக்கேன். formula ப்ராஃபிட்டுக்கு பதிலா மட்டும் profit சேல்ஸ் போட்டீங்க சார். சேல்ஸுக்கு பதிலா amount- ப்ராஃபிட்ட போட்டீங்க. அமௌண்ட் மேல போடுறத கீழே போட்டாங்களா? ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ப்ராஃபிட் இருக்க இடத்துல நீங்க சேல்ஸ் போட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ மேல வந்து 20,000 போடணும் இல்லைங்க? ஓகே, 20,000 மைனஸ் 10,000. ஓகே, கீழே 1,50,000 மைனஸ் 1 lakh. 20%. ஓகே, 10,000 டிவைடட் பை 50. இங்க எல்லாமே 100 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஈஸி. இன்ட்டு 100. இங்க இருக்கிற ஜீரோவை அடிச்சோம் அப்படின்னா 1/5 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜீரோவை நீக்கிட்டு பாருங்க, அப்புறம் கூட ஒரு ஸ்டெப் பெருக்கலாம். இப்போ இதுக்கு அடிக்கிறப்ப 20% பிவி ரேஷியோ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கானது முடிஞ்சது. இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்முலா டைரக்டா நீங்க எழுதிடல. டிசையர்ட் ப்ராஃபிட்னா ஒரே ஃபார்முலா தான். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட். அது ஒன்று மட்டும்தான் அதில் சேரும். பிஇபி ஃபார்முலாவோட நமக்கு டிசையர்டு ப்ராஃபிட்டுங்கிற ஒரு வேர்டு மட்டும் சேருது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அப்போ பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பிவி ரேஷியோவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸட் காஸ்டே இல்லை. அப்போ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இதில் நல்லா புரியுதான்னு பாருங்க. இந்த சம்மில் பாருங்க, எது இல்லைன்னு பாருங்க. ஃபிக்ஸட் காஸ்டே இல்லை. அப்போ இதுக்கு இன்னொரு சப்ளிமெண்டரி நமக்கு தேவைப்படுது. இப்போ அடிஷனல் இன்னொரு பாயிண்ட் நமக்கு தேவைப்படுது. இது 1வது பாயிண்ட்ல இன்னொன்னையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். கால்குலேஷன் ஆஃப் ஃபிக்ஸடு காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ in order to find out the fixed cost அப்படின்றப்போ சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ அது போட்டிங்கனாவே உங்களுக்கு டைரக்டா ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் அப்போ அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க? சேல்ஸ் மேல போய் பார்க்கணும். இல்ல, ஆக்சுவலி கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம கிட்ட இருக்கு, அதுல இருந்து லெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் தான் கிடைக்கும். பிவி ரேஷியோங்கிறது நத்திங் பட் ப்ராஃபிட் ரேஷியோங்க. இதுக்கு பேர் என்ன? ப்ராஃபிட் ரேஷியோ தான். இப்போ நமக்கு 4 lakhs வருது. நீங்க எதுல வேணாலும் போடலாம். ஆனா பட் என்ன போடணும் அப்படின்னா எந்தெந்த பீரியட் போடுறீங்களோ அந்த பீரியட்ல என்னப்பா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உள்ள வச்சு பண்ண முடியுமாங்க சார்? ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோங்க சார். சரிங்க. அப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் வந்து இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடலாங்க, ஈஸி. ஏன்னா நமக்கு ப்ராஃபிட்ங்கிறது இருக்குல்லங்க கணக்குல. இங்க பாருங்க, சம்மில் வந்து நீங்க எந்த பீரியட் எடுக்கிறீங்களோ அந்த அசோசியேட் ஆகக்கூடிய பீரியட்ல நமக்கு இது வந்துருச்சுங்க. அப்போ எஸ் பர் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுலங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். முதல்ல நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டாவே நமக்கு ஈஸிங்க, அதுக்காக சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை போடுவோங்க. அப்போ 1 lakh இன்டூ பிவி ரேஷியோ நமக்கு 20%. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 20,000. அப்போ இது வந்து கான்ட்ரிபியூஷன். இப்போ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்
ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்படித்தானே போடுவாங்க. இப்போ கான்ட்ரிபியூஷன் நமக்கு 20,000 நமக்கு இப்போ நமக்கான கான்ட்ரிபியூஷன் பாருங்க 20,000 மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட்டா அந்த வருஷத்துக்கானது, அந்த வருஷம் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு எந்த பீரியடை நம்ம எடுக்கிறோமோ அந்த பீரியடுக்கான ப்ராஃபிட் தான் நீங்க எடுத்துக்கணும். இங்க 1 லட்ச ரூபா நான் எடுத்திருக்கேன், அந்த பீரியடுக்கான ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீரியடை மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப இப்போ பாருங்க ஃபிக்ஸட் காஸ்ட்டு இந்த பக்கம் கொண்டு பார்ப்பா, நீங்க இந்த 10,000 இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்போ 20,000 மைனஸ் 10,000 ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு 10,000. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ நம்ம அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்க சார், ப்ராஃபிட் சேல்ஸ், அதை வச்சு டைரக்டா போட்டா அந்த 10,000 கிடைக்குது இல்லைங்க சார். அதாவது 20,000 மைனஸ் 10,000ங்கிறீங்களா? எஸ் சார். இல்ல அது சம்டைம்ஸ் வராம போயிடும். ஓகே ஓகே. சம்டைம்ஸ் வராம போயிடும். நமக்கு ஆக்சுவலா இதுதானே ஃபார்முலாங்க. ஆக்சுவலா போடக்கூடிய ஃபார்முலாவே நமக்கு இதுதான். ஓகே. நம்ம வந்து இதுல இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான நேச்சரே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அதுல தான் போடணும். ஏன்னா வேற ஏதோ ஒரு சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சம்முக்கும் கரெக்டா வந்துச்சுன்னா உங்க மெத்தடு ஷார்ட்கட் மெத்தடா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க எஸ்டிமேட்டட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து 40,000. ப்ராஃபிட் வந்து 40,000. ஓகே, இப்போ வந்து 10,000 ஃபிக்ஸட் காஸ்ட் 10,000 பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் 40,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிவி ரேஷியோ 20%. அப்போ 50,000 டிவைடட் பை 20% அப்படின்றப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2,50,000 into 100. என்னமா 2,50,000 இல்ல நல்லா பெருக்குனீங்களா? 50,000 into 5 2,50,000. ஓகே, நல்லா பெருக்கோங்க. ஏதாவது தப்பாயிர போகுது அதுக்காக சொன்னேன். 2,50,000 5. ஓகே, இப்போ மூணாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ இதுல பாத்தீங்க அப்படின்ட்டா நமக்கு என்னதான் வருங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டேன். இதுல ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம், சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. மூணாவது பாயிண்ட்ல பாருங்க 1,20,000 சேல்ஸை நமக்கு கொடுத்தாச்சுங்க. அப்போ சேல்ஸ் கொடுத்தாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் 10,000 பிளஸ் டிபி நமக்கு தெரியாது, டிசையர்டு ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 20%. டிவைடட் பை 20% அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 20% நீங்க என்ன பண்ணணும், சமத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. வகுத்துல இருக்கிறது இந்த 1,20,000 இன்டூ 20% அப்படின்ட்டு ஆயிடும். ஈக்குவல் டு 10,000 பிளஸ் டிபி. அப்போ இதுக்கு 20% ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 அதாவது 24,000 24,000 ஈக்குவல் டு 10,000 பிளஸ் டிபி. அப்போ இதையும் நீங்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 24,000 மைனஸ் 10,000 equal to desired profit. Therefore, profit is 14,000. அதாவது 1,20,000 ரூபாய், அதாவது 1,20,000 ரூபாய் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குங்க? 14,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும்.
அதுதான் இதனுடைய இது. இந்த டெர்மினாலஜியை சொல்லணும் அப்படின்ட்டா நீங்க எஸ்டிமேட்டட் சேல்ஸ் 40,000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்? 2,50,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணணும். நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க 1 லட்சம், இங்க 2 லட்சம், 1,50,000. அந்த அடிப்படையில இந்த இடத்துல வந்து நம்ம 2,50,000 ரூபாய்க்கு பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குங்க? நமக்கான ப்ராஃபிட்ஸ் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் என்டையர்லி குட். நல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சரா நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. மார்ஜினல் காஸ்டிங்னுடைய இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். அந்த சம் பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நான் அந்த கடைசியா ஒரு டிஆர்பி மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில மட்டும் ஒரு கொஸ்டின் விட்டு வச்சிருப்பேன். அந்த கொஸ்டின் வந்து அதுக்கான விளக்கம் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்படி புரியல அப்படின்ற பட்சத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதுல வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாமா ப்ளீஸ்? ஓகே, ஆர் யூ கிளியர் நவ்? இப்போ உங்களுக்கு சம் கொடுத்தா நல்லா போட்டுருவீங்க இல்லையா? ட்ரை பண்ணுங்க. அதாவது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படின்றப்ப நம்ம ட்ரை பண்றதுல தப்பே கிடையாதுங்க. ஓகே, ஒன்ஸ் அகேன் வி வில் ட்ரை. டுமாரோ ஹேவிங் த டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? டுமாரோ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல மட்டும் அப்படின்னு படிங்க. அதாவது பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த 3 விஷயங்கள் மட்டும் கொடுங்க. இப்போ வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிரிச்சு தான் போட்டிருக்கேன். அப்போ அதனால ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க ப்ராப்பரா பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ எஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். We will see you tomorrow. Thanks for your valuable time. Thank you, sir. 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 Thank you, sir.